மார்கழி 25ஆம் நாள். இன்று ஆண்டாள் நாச்சியார் கண்ணனின் பிறப்பு ரகசியத்தைப் பற்றி பேசுகிறாள். ஒருத்தி மகனாய் பிறந்து மதுரையில் சிறைச்சாலையில் தேவகி மைந்தனாக பிறந்தாய். ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, பிறந்த அதே இரவிலேயே கம்சனுக்குத் தெரியாமல் யசோதையின் மடியில் ஒளிந்து வளர கோகுலத்திற்கு வந்தாய். தரிக்கிலான் ஆகித்தான் தீங்கு நினைந்த நீ எங்கோ வளருவது தெரிந்தும் அதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் உன்னைக் கொல்ல வேண்டும் என்று கம்சன் பல தீய திட்டங்களை போட்டான். கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில். ஆனால் அவனுடைய எல்லா திட்டங்களையும் நீ தவிடு பொடியாக்கி விட்டாய். உன்னைக் கொல்ல நினைத்த கம்சனுக்கு நீ எங்கே இருக்கிறாய் என்று தெரியாததால் அவனது வயிற்றுக்குள் ஒரு பயம் பிறந்தது. நெருப்பென்ன நின்ற நெடுமாலே. அந்த பயம் அவனுக்குள் ஒரு நெருப்பாக எரிந்து கொண்டே இருந்தது. எப்போது கண்ணன் வருவான், எப்போது என்னைக் கொல்லுவான் என்று அவனை ஒவ்வொரு நொடியும் சாகடித்த நெருப்பு நீதான் கண்ணா. உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதி யாக்கில். அப்படிப்பட்ட பேராற்றல் கொண்ட உன்னைத் தேடி உன்னுடைய அருளை மட்டுமே விரும்பி நாங்கள் வந்திருக்கிறோம். நீ எங்களுக்கு அருள் செய்வாயானால் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி மகாலட்சுமி தாயார் உன் மார்பில் தங்குவதற்குத் தகுதியான உனது அழகையும் அசுரர்களை அழித்த உனது வீரத்தையும் நாங்கள் புகழ்ந்து பாடுவோம். வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். அப்படி உன்னை பாடுவதால் எங்களுடைய கவலைகள் எல்லாம் தீர்ந்து நாங்கள் என்றும் நீங்காத மகிழ்ச்சியை அடைவோம். பகைவனுக்கு பயத்தை கொடுத்து பக்தர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் இறைவனின் கருணையை இந்த பாசுரம் பறைசாற்றுகிறது. வாங்க, இப்போ நாம அந்த பாசுரத்தை சேவிப்போம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, தரிக்கிலான் ஆகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்துக் கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே. உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதி யாகில். திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். நாளை 26வது பாசுரம். மாலே மணிவண்ணா என்று தொடங்கி கண்ணனிடம் தங்களுக்குத் தேவையான பொருட்களை ஆண்டாள் பட்டியலிடும் பாசுரத்தை பார்ப்போம். மிஸ் பண்ணாம பாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.